Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விர்ச்சுவல் ஃபோர்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம்ப்பா. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ஃபிக்டேட்டியஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சூடோ ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம், சரிங்களாப்பா. அதில் இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டேட்டிங் ஃப்ரேம் அல்லது ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் தான் சூடோ ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும்பா. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். There are certain situations in which we feel that the body is acted upon by a force. But actually there is no force on the body. Such an apparent force is called pseudo force. ஆக்சுவலாக சில நேரங்களில் ஒரு சில பொருட்கள் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத நம்ம உணர முடியும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் வெளியே நம்மளுக்கு தெரியாது. இந்த ஃபோர்ஸுக்கு காரணம் என்னன்றது தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த அப்பேரண்ட் ஃபோர்ஸஸை தான் சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை மூவிங் வெஹிக்கிளில் வச்சு பார்ப்போம். ஒரு வேன் ஒன்றை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் எம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த எம் மாஸ் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேனுக்கு இதோடைய பொசிஷன் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்டில் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அதோட வெலாசிட்டி 0 அப்படின்னு பார்த்தா, ஸோ வேன் ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த மாஸும் ரெஸ்ட்டில் இருக்குது. அதோட ஆக்சலரேஷன் இஸ் 0. இன்கேஸ் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 50 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ அப்போது இந்த பாக்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதே கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும், 50 km/h வேகத்தில் போயிட்டு இருக்கும், சரிங்களா. ஸோ ரெண்டு சேம் ஸ்பீடில் இருக்குது. அப்போது அந்த நேரமும் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் 0. ஸோ இந்த இடத்த என்ன சொல்லுவாங்க? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா இதெல்லாம் அப்ளை ஆகக்கூடிய இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களாப்பா. அதே இது இந்த வெஹிக்கிள் ரெஸ்ட்டில் இருந்து சடனாக என்ன செய்யுது? ஆக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். ரெஸ்ட்டில் இருந்து சடனாக ஆக்சலரேட் ஆகுது. அப்போ இந்த பாக்ஸ் என்ன செய்யும்? சடனாக பேக்வேர்ட் டைரக்ஷனில் என்ன செய்யும்? பின்ன நோக்கி வரப்பா. சடனாக ஆக்சலரேட் ஆகும்போது அது எவ்வளோ ஆக்சலரேஷனில் முன்னாடி நோக்கி போகுதோ அதே ஆக்சலரேஷனுக்கு இந்த பாக்ஸ் என்ன செய்யும்? பின்னாடி நோக்கி அந்த பாக்ஸும் வேனுக்குள்ள பேக்வேர்ட் டைரக்ஷன், அதாவது நம்ம பிக்சரில் லெஃப்ட் டைரக்ஷனில் இந்த பாக்ஸு மூவ் ஆகும். இப்போ ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகும்போது பேக்வேர்ட் டைரக்ஷனில் ஆக்சலரேட் ஆச்சு. சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணும்போது மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வேனு சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறோம். அதாவது ஒரு 50 km/h வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேனை சடனாக பிரேக் அப்ளை பண்ண என்ன செய்யும்? ஸோ இப்போயும் வெலாசிட்டி சடனாக சேஞ்ச் பண்ண உடனே இந்த இடத்துல இந்த பாக்ஸ் முன்னே நோக்கி வருது. முன்னே நோக்கி வர்றது இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலாக இது இன்னும் 50 km வேகத்திலே இருக்குன்றதை காட்டுது. இந்த பாடியில் உள்ள இருக்கக்கூடிய மாஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதைத்தான் நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக அப்பேரண்ட் ஃபோர்ஸ், விர்ச்சுவல் ஃபோர்ஸ், ஃபிக்டேட்டியஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நிறைய மெத்தடில் சொல்லலாம். இது எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய வெயிட்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கும். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குதா? இந்த மாஸு வித் இதோட ஆக்சலரேஷன் ஏ0ன்றது இந்த இடத்தோட ஃபோர்ஸ்க்கான ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிடும், சரிங்களா. ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் சடனாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய சூடோ ஃபோர்ஸ்ன்றது பேக்வேர்ட் டைரக்ஷனில், சரிங்களா. பேக்வேர்ட் டைரக்ஷனில் அதை இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து நியூட்டன்ஸ் லாவால் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா. அதனால இது எப்படி சொல்லுவாங்கன்னா, நியூட்டன்ஸ் லா கேன் நாட் அப்ளை டு டிஸ்கிரைப்ஸ் திஸ் மெத்தட். ஸோ இந்த சூடோ ஃபோர்ஸ் அப்படின்றத நியூட்டன்ஸ் லா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அப்போது எம்ன்ற இந்த மாஸ் மேலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடியதோட வெயிட் அப்படின்னா, அதோடைய சூடோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது ஏ0 அப்படின்றது இந்த சூடோ ஃபோர்ஸுக்கான ஆக்சலரேஷன்ப்பா, சரிங்களா. ஸோ இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த ஆக்சலரேஷனோட டைரக்ஷனுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், சரிங்களா. இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வேன் அப்படின்றது ஆக்சலரேஷன் ஏ அப்படின்றதுனா, அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த மாஸோட ஆக்சலரேஷன் ஏ0 அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெயிட்டுக்கு இது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும், சரிங்களா. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஸோ இதுக்கு ரெலவெண்டாக 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்டேட்டியஸ் ஃபோர்ஸ்க்கு, அதாவது சூடோ ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக ஒரு வேன் ஒன்றை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வேன் மூவிங்கில் இருக்குது. In a van which is accelerating, a pop is hanging from the ceiling. இந்த வேனில் உள்ளக்கு சீலிங்கில் என்ன செஞ்சுருக்கும்னா, ஒரு பாப் ஒரு த்ரெட்டில் கட்டி என்ன செஞ்சுருக்கோம்? சீலிங்கில் வச்சுருக்கோம், அந்த வேனோடைய சீலிங்கில். The string of pop maintains a constant angle of 30 degree with the vertical. அது வெர்டிக்கலாக இருக்கக்கூடியதுலேருந்து 30 degree இன்க்ளைண்டாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அதோடைய பாப் வந்துட்டு இன்க்ளைண்டாக மெயின்டைன் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா. ஸோ வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 degree கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமாக நம்ம வரையுமா? ஆக்சுவலாக இதில் இந்த டென்ஷன் அப்படின்றது எப்படி ஆக்ட் ஆகுது? இந்த சீலிங்கில் இது ஃபிக்ஸடாக அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? 30 டிகிரி ஆங்கிளில் இன்க்ளைண்டாக நம்மளுக்கு
ஃபிக்ஸடாக வந்துக்கிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த பாப்பு வந்து. ஸோ இதில் இந்த வெர்டிக்கல் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, இது எல்லாத்தையும் டிஸ்கிரீட் பண்ணி எழுதுவோமா? டவுன்வர்ட் ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது இதோட வெயிட் எம்ஜி, எம்ன்ற மாஸுக்கு எம்ஜின்னு எடுத்துக்கிடும். இது டென்ஷன் டி. இந்த ஆங்கிள் தீட்டா டிகிரினா இந்த ஆங்கிளும் தீட்டா டிகிரி, சரிங்களாப்பா? இந்த ஆங்கிளும் தீட்டா டிகிரி. ஒரு பேரல் சைடில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் ஈக்குவல் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ டீயை ரிசால்வ் பண்ணும்போது இந்த தீட்டான்ற சைடுக்கு இது டீன்றது காஸ் தீட்டாவாக இருக்கும். இந்த தீட்டான்ற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? டி சைன் தீட்டா, சரிங்களாப்பா? இந்த டென்ஷனை என்ன செஞ்சுருக்கோம்? ரெண்டாக ரிசால்வ் பண்ணதில் மேலே இருக்கிற டி காஸ் தீட்டா, அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இது டி சைன் தீட்டா. ஸோ இந்த எம்ஜிக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இந்த டைரக்ஷனை பார்த்தீங்களா? இதான் சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிஎஸ் ஃபோர்ஸ், MA0 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த A0ன்றது வேனோட ஆக்சிலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், சரிங்களாப்பா? இந்த ஆக்சிலரேஷன் வேணா ஆப்போசிட்டாக இருக்கலாம், ஆனால் ஈக்குவல் வேல்யூ. இந்த பிக்சர் நம்ம நல்லா ஸ்டடி பண்ணியாச்சு. அப்போது இந்த A0 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்த காரோட ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அப்போது ஏ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா A0 என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ணும்போது டி காஸ் தீட்டா அப்படின்றது -mg = 0ன்றதை நம்ம டேரெக்டாக எம்ஜின்னு எழுதிடலாமா? இந்த வெர்டிக்கலாக எந்த ஒரு நெட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, அதனால் டி காஸ் தீட்டா = mgன்னு எழுதிட்டேன். அடுத்து இங்கே டி சைன் தீட்டா அப்படின்றது MA0. ஒரு கான்ஸ்டன்ட்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டோம்? MA0ன்னு எடுத்துக்கிடும். ஓகே, இதோட ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு நம்ம 2/1 அப்படின்னு பார்த்தோம்னா டி சைன் தீட்டா பை டி காஸ் தீட்டா அப்படின்றது எப்படி எழுதலாம்? MA0/mg அப்படின்னு எழுதலாம். இந்த சைடு டி டி கேன்சல் பண்ணிடும், இங்கே MA கேன்சல் பண்ணது போக இந்த டைம் எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னப்பா வரும்? tan theta = A0/g. ஸோ அப்போது A0 அப்படின்றது தான் இந்த இடத்துல ஏவோட வேல்யூ இல்லையா? ஸோ g tan theta அப்படின்ற இந்த டேர்மில் தீட்டா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்? 30 டிகிரி. இப்போது tan 30 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு 1/√3ன்னு தெரியும். ஸோ அதனால் g tan 30 டிகிரியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A = g/√3 m/s இன்வெர்ஸ்க்கு எழுதிக்கலாமா? இந்த இடத்துல tan 30 டிகிரியோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, A0க்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இந்த காரோட ஆக்சிலரேஷனை இந்த மாதிரி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்ததான் சூடோ ஃபோர்ஸில் ஃபிக்டேடியஸ் ஃபோர்ஸ்க்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஆல்ரெடி இந்த பிக்சர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, இது எப்படி நம்ம டிஸ்கிரிட் பண்ணி எழுதணுன்றக்காக கீழே ஒரு பிக்சர் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். A block of mass volume is placed on the smooth inclined surface of which of mass M as shown in the figure. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு வெஜ்ஜுனா ஒரு சின்ன ஆப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதோடைய மாஸ் M. அது மேலே ஒரு ஸ்மால் எம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் பிளாக் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு இன்க்ளைன் பிளேன் மேலே வச்சுருக்குறாங்க, சரிங்களா? ஸோ ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த வெட்ஜ் ஸோ தட் த பிளாக் டஸ் நாட் ஸ்லிப். இந்த வெஜ்ஜை வந்து என்ன செய்கிறோம்? நம்ம ஆக்சிலரேட் பண்ணும்போது வெஜ்ஜவே ஆக்சிலரேட் பண்ணுறோம். அப்படி ஆக்சிலரேட் பண்ணும்போது இந்த பிளாக் வந்து என்ன செய்யக்கூடாது? ஸ்லிப் ஆகி கீழே வரக்கூடாது. கீழே வராமல் ஃபிக்ஸடாக அந்த இடத்துல நார்மலாக நிற்கணும். இப்படி ஆக்சிலரேட் பண்ணும்போது எந்த ஆக்சிலரேஷனில் நம்ம இதை மூவ் பண்ணால் இந்த பிளாக் வந்து கீழே ஸ்லிப்பாகி வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆல்சோ த கால்குலேட் த ரியாக்ஷன் நார்மல் டு த இன்க்ளைன் சர்ஃபேஸ். இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் இந்த பாக்ஸ் மேலே கொடுக்கக்கூடிய இதுதான் ரியாக்ஷன் அல்லது நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது, சரிங்களாப்பா? இதுதான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆகக்கூடிய வெயிட்டு எம்ஜின்னு சொல்லியாச்சு. இந்த பாக்ஸுக்கு இந்த சர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் சொல்லியாச்சு. இந்த ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இது என்னவா இருக்கும்? இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த வெட்ஜோட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த வெட்ஜோட ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா. இந்த தீட்டா வச்சு இந்த எம்ஜியை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த தீட்டாவுக்கு அட்ஜஸ்டன்ட் சைடாக இருக்கிறத எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னும், இந்த தீட்டாவுக்கு பெர்பெண்டிகுலரில் இருக்கிற இதை எம்ஜி சைன் தீட்டானும் எழுதலாம், சரிங்களாப்பா? இந்த எம்ன்ற மாஸ் மேலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்ஜின்னு ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் அதுக்கான சூடோ ஃபோர்ஸுக்கான ஆக்சிலரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது MA0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடோ ஃபோர்ஸ், சரிங்களாப்பா? எம்ஜிக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக இருக்குது 90 டிகிரியில். இந்த MA0 அப்படின்றது இந்த தீட்டா வச்சு நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா இந்த தீட்டாவுக்கு இது அட்ஜஸ்டன்ட் சைட், ஸோ அதை MA0 காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னோம்னா இதுதான் இந்த ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடை MA0 சைன் தீட்டான்னு எழுதலாம். இதுதான் இந்த பிக்சரில் இருக்கிறதுப்பா. பிளாக் இஸ் ரெஸ்ட்டு. பிளாக் எப்படி இருக்குது?
ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அலாங் த பிளேன் சர்ஃபேஸ் பார்ப்போம். அலாங் த பிளேன். பிளேன்னா என்ன அர்த்தம்? அந்த பிளேன் எம் மாஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய எம்ஜி சைன் தீட்டாவும் எம்ஏ நாட் காஸ் தீட்டாவும் ஒன்றுக்கு எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதில் எந்த ஒரு நெட் ஃபோர்ஸும் ஆக்சிலரேட் ஆகலை. தட் மீன்ஸ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போது எம்ஏ நாட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. ஸோ இதிலேருந்து ஏ நாட் வெளியே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த எம் காஸ் தீட்டா இந்த சைடு கொண்டு வந்துருமா? எம்ஐயும் கூட கேன்சல் பண்ணிடுங்க. இந்த காஸ் தீட்டா இந்த சைடு கொண்டு வந்தால் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டான் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடும். இதுதான் ஆக்சிலரேஷன். ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த வெட்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது ஏவும் ஏ நாட்டும் ஈக்குவல். ஏவும் ஏ நாட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வெட்ஜோட ஆக்சிலரேஷன். வெட்ஜோட ஆக்சிலரேஷன் இந்த ஜி டான் தீட்டாக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? அது ரெஸ்ட்டில் இருக்கிறத மெயின்டைன் பண்ண முடியும். அப்போது இதுக்கான ரியாக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது வெர்டிகலாக பார்ப்போமா? பெர்பெண்டிகுலர் டு பிளேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் அப்படின்ற இந்த ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் யார் இருக்கா? எம்ஏ நாட் சைன் தீட்டா ப்ளஸ் எம்ஜி காஸ் தீட்டா. சரிங்களா? சரி, இந்த ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறனால ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். மேலே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரி, இந்த ஏ நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? ஸோ எம்ஜி tan theta into sin theta plus mg cos theta. இந்த ரெண்டுல mg அப்படின்றது காமனாக இருக்கிறனால ரியாக்ஷனில் mgயை காமனாக எடுத்துக்கிடுவோம். இங்கே tan theta அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்? sin theta by cos theta into sin theta plus cos thetaன்னு எழுதிக்கலாமா? இந்த cos thetaவை இந்த டேமோட நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரை காமனாக எடுப்போமா? அப்போது mg sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta by cos thetaன்னு இருக்கும். sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta என்ன வரும்? இந்த டேம் 1ன்னு மாறிடும். அப்போது ரியாக்ஷன் R is equal to mg by cos thetaன்னு இருக்கும். இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடும். சரிங்களா? ஸோ இவங்க கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னது? ஆக்சிலரேஷன் ஆஃப் த வெட்ஜ் ஜி டான் தீட்டா. இன்கேஸ் இந்த வெட்ஜோட ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். இன்கேஸ் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கிடுமே. இந்த 30 டிகிரியில் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? ஜி பை √3. ஏன்னா tan 30 டிகிரி அப்படின்றது 1/√3 நம்மளுக்கு தெரியும். அதேமாரி ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா cos 30 டிகிரி அப்படின்றது √3/2. அதனால 2mg/√3 அப்படின்னு இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.